வணக்கம். வேல்பாரி 17. ஸோ நேற்று 16 வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்தது. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க ஒரு 15 மினிட்ஸுக்கு உள்ள வீடியோ வந்துருச்சு அப்படின்னா மற்ற வீடியோவையும் சேர்த்து போடுங்க, எங்களுக்கு போர் அடிக்காதுன்னு. ஸோ இன்னைக்கு 21 மினிட்ஸ் வீடியோ தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி 15 மினிட்ஸுக்கு உள்ளே இறங்கிச்சுன்னா நான் 2 எபிசோடையும் சேர்த்து போட்டு விட்டுறேன். சரி வாங்க, நல்ல ஒரு இடத்துல நேற்று நின்றுது. ஒரு போர் முடிஞ்சுன்னு நினைக்கும் போது இன்னும் முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்திலே வேல்பாரி இருக்கிறார். நம்மளும் உள்ளே சென்று என்ன நடக்குது என்று பார்ப்போம். இது ஒரு 21 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். எவ்வளவு படம் வேணாலும் சேர்ந்துக்கிட்டோம், ஆனா பரம்புக்குள்ள நுழையாத வரைக்கும் யார் மேலையும் எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு வேட்டூர் பழையனும் முடியனும் முடிவா சொல்ல, நீலனுக்கும் காலமனுக்கும் இறங்கி போய் அவங்கள அடிக்கணும் அப்படிங்கறத எண்ணம், பாண்டியர்களை சும்மா அடிச்சு தோம்சம் பண்ணணுங்கிற எண்ணம் நீலனுக்கும் காலமனுக்கும் அதிகமா இருக்கு. பரபரப்பா இருக்கானுங்க. கூலைய மட்டும் தென் திசையில சேர எல்லையில இருக்க உதிரனும் தேக்கனும் கீழ் திசைக்கு வராங்க. அடுத்த சில நாட்கள்லயே முழவு அடிக்கிற அந்த சத்தம் கேட்க பாரியும் எவ்வீர் வீரர்களோட வராருங்க. பாரி கூட நம்ம கபிலரும் நடந்து வர அவங்க கண்ணு முன்னாடி பாண்டிய பட அப்படியே பரவி விரிஞ்சு கிடக்குங்க. பிரம்மாண்டமா இருக்கு. பேரரசர் குலசேகர பாண்டியனும் அப்படியே வெங்கல் நாடு வந்து சேர மையூர் கிளார் அந்த கிழவர் இருக்கா இல்லையா, அவர் காலில் விழுந்து வணங்கி அவருக்காகவே கட்டின தங்கள் மாளிகையில பேரரசரை தங்க வைக்கிறாருங்க. யாரு? நம்ம மையூர் கிழவன் தங்க வைக்கிறாரு. ஏன்னா பிள்ளைய வெட்டி கொண்டவன் நம்ம நீல கோவம் இருக்குமா இல்லையா? அடுத்த நாள் காலையில இந்த மையூர் கிழவன் பேரரசரோட பட தங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு போய் பரம்பு மலையை பத்தி அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. பரம்போட காவல் வீரர்கள் இருக்கிற வேட்டுவன் பாறைக்கு நேர் கீழ இருக்கிற வெள்ளடி குண்டுல படை வீரர்கள் தங்கி இருக்க பேரரசர் திடீர்னு படைய மாத்த உத்தரவு போறாருங்க. இந்த இடம் சரிப்பட்டு வராதுன்னு வேற இடத்துக்கு மாத்துறாரு. வெள்ளடி குண்டுல இருந்து நெடுங்குன்று வரைக்கும் பரவி கிடந்த படை வீரர்களோட அந்த கேம்ப்ஸ் மொத்தமா மாத்தி அமைக்கப்பட்டு வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக ஆயத்தமாக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையை செய்யறது கருங்கை வாணன். அடுத்ததா மழைக்காலம் தொடங்க இந்த வெங்கல் நாட்டுல அந்த மாளிகை உணவு தானியங்களை சேமிச்சு வைக்கக்கூடிய அந்த இடமா மாறுதுங்க. சேரனும் சோழனும் தோத்த பிறகு நம்ம கிரேக்க தளபதி ஹிப்பாலஸ் வெங்கல் நாட்டுக்கு போர் நடக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற இந்த வெங்கல் நாட்டுக்கு வந்து சேர பேரரசர் ஹிப்பாலஸும் ரொம்ப நேரம் போற பத்தியே பேசிட்டு இருக்காங்க. சேரர்களும் சோழர்களும் பண்ண தப்ப நாம செய்ய மாட்டோம். கழுகு இறைய தேடி அலைஞ்சு வேட்டையாடும். ஆனா மலைக்காடை ஞாயிற்றுக்கிழமை காடை சாப்பிடுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி மலைக்காடைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பறவைகள் என்ன பண்ணும்னா நாகர வண்டுகளோட இறகுகளை கொத்தி கொண்டு வந்து அதுகளோட கூட்டுல வச்சுக்குமா. நாகர வண்டோட வாசனைக்காகவே மத்த வண்டுகள் அதோட கூட்டுக்குள்ள போக மலைக்காடை இருந்த இடத்துலயே அந்த வண்டுகளை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு ஜம்முன்னு உட்கார்ந்துருக்குமா. இந்த கதையை நம்ம பேரரசர் சொல்றாரு. சோ நாம போய் அவங்களை அட்டாக் பண்ண வேண்டாம், அவங்கள நம்ம இடத்துக்கு வர வச்சு அவங்களை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மலைக்காடை மாதிரியே போர்வீகம் வகுத்திருக்கிறார் இந்த சோழ பேரரசர். இல்ல பாண்டிய பேரரசர் குலசேகர பாண்டியர்கள் நம்ம பாரியை இந்த சமவெளிக்கு வர வச்சு போர் செய்யணும் அப்படின்னு விரும்புறாங்க. அந்த மேட்டரை நம்ம மத்த 2 அரசர்கள்கிட்டயும் சேர அரசர்கிட்டையும் சோழ அரசர்கிட்டையும் தெரிவிக்கிறார். பிட்டன் வீசின அந்த ஈட்டில கால் முறிஞ்சு கிடக்கிற செங்கன சோழன் மறுபடியும் ரிட்டன் ஊருக்கே போனவன் உடனே பரம்பு மேல போதெடுக்கணும் அப்படின்னு பொங்கி எழுகிறான். அவனோட அப்பா சோழ வேலை உடனே பதில் சொல்லாம யோசனையில மூழ்கிட்டு இருக்காருங்க. எத்தனையோ பிளான் போட்டு தோத்து போன உதயஞ்சேரல் பாரியை ஜெயிக்கிறது பாசிபிள் தானா அப்படின்னு சிந்திக்கிறான். இந்த பக்கத்துல அந்த பக்கம் சோழனும் யோசிக்கிறான், இந்த பக்கம் சேரனும் யோசிக்கிறான். இவங்க 2 பேர்கிட்டயும் இந்த ஆசையை தூண்டி வருது யாரு? நம்ம கிரேக்க தளபதி ஹிப்பாலஸ். அவனுக்கு எது மேல ஆசை? தேவவாக்கு விலங்குகள் மேல ஆசை, கொல்லிக்காட்டு விதைகள் மேல ஆசை, சோமவானத்து மேல ஆசை, பாலி நகருக்குள்ள இருக்கிற அந்த புதையல்கள் மேல ஆசை. இப்படின்னு எல்லாத்தையும் மேலேயும் ஆசைப்படுற நம்ம ஹிப்பாலஸ் பேசி பேசி சேரர்களையும் சோழர்களையும் பாண்டியர்களையும் கூட ஒரு வழியா பேசி 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 கரெக்ட் பண்ணிட்டே இருக்காப்ல. எல்லாரையும் தான் கைக்குள்ள கொண்டு வர பாக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய கூட்டணியவே உருவாக்க பாக்குறாரு. சேர சோழ பாண்டியர்கள் ஒண்ணு சேர்ந்ததா சரித்திரமே இல்ல. இருந்தாலும் நம்ம பாரியை எதிர்க்கிறதுக்காக முதலா 3 பேரும் ஒண்ணு சேர்றதுக்காக நடக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்குள்ள சமரசம் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல ஒண்ணு கூடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் வாரிக்கைய எவ்வியூர்ல இருக்க வேட்டுவன் பாறையில தினம் போர் பத்தின அந்த பேச்சு போய்கிட்டே இருக்குங்க. பாண்டியர்களோட அந்த கேம்ப் வீடுகள் எல்லாம் முழுசா வேற திசைக்கு நகர்த்தப்படுறத பரம்பு வீரர்கள் கவனிச்சபடியே இருக்காங்க. மயிலாக்கு 2-3 எபிசோடுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. இப்போ அவ மாசமா இருக்கா, முழுகாம இருக்கா. அவளை கவனிச்சுக்க ஆதினியும் தோழிகளோட வேட்டுவன் பாறைக்கு இப்ப வந்திருக்காங்க. யாரு ஆதினி? இல்ல நான் டக்குன்னு இது 2 எபிசோட்ல அப்படின்னு நினைச்சிட்டேன். உள்ள வந்து நிறைய நாள் போயிருக்குல்ல. அவர் வந்து 2 எபிசோடுக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, இப்போ முழுகாம இருக்காங்கன்னா 2 எபிசோட்லையா என்னங்க இது அப்படின்னு யோசிச்சேன். அது மாற்றி யோசிக்கணும்.
நம்ம பாரியோட பொண்டாட்டி. அடைமலை காலம் முடிஞ்சு ஒரு நாள் தென் திசையில இருந்து சேரர்களோட வில்லு பொறிச்ச பதாகையை தூக்குனபடி ஒரு பெரும்படை வந்து சேர, அடுத்த 10வது நாள் வட திசையில இருந்து புலிப்படம் போட்ட பதாகைகளை தூக்குனபடி இன்னொரு பெரும்படை அணிவகுத்து வருது. இந்த மூவேந்தர்களோட படையும் ஒன்னா செங்கல் நாட்டு எல்லையில கூட இருக்கலையே ரொம்ப தூரமா இருக்கிறது காரமலை. அந்த காரமலையில நின்னு கூட அந்த மொத்த படத்தையும் அந்த மொத்த படைகளையுமே முழுசா பார்க்க முடியாம இங்க பாரி சைடுல இருக்கிற ஆட்கள் திணறானுங்க. ஒரு இடத்துல ஒரு மலை உச்சியில இருந்து பார்த்தா கூட மொத்த படையுமே ஒரு கண்ணால பார்க்க முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமா பறந்து விரிஞ்சு கிடக்கானுங்களா. 50 பேர் இப்போ ஒன்னா கூடி வர இந்த பக்கம் வாரிக்கையனும் கூலையனும் கூட அப்படியே மேல இருந்து படம் கீழே இறங்கி வந்துடுறாங்க. பரம்பு வீரர்களையும் கீழே குவிக்கிறாங்க. எதிரி படைகளுக்கு அப்படியே நேர் எதிரா இருக்கிற நாகரக்கரடுல பரம்பு வீரர்களை தங்க வைக்கிறாங்க. இவங்க தங்கி இருக்கிற இந்த இடத்துக்கு கொஞ்சம் மேல காரமலை சரிவு ஒன்று இருக்கும். அங்க கொஞ்சம் உயரமான இடத்துல அந்த மேடுக்கு பேரு இரளிமேடுன்னு பேரா. இவங்க தங்குற இடத்துக்கு மேல இரளிமேடுங்கிற அந்த மேட்டுல ஆயுதங்களை வைக்கவும் மருத்துவ பயன்பாட்டுக்காக உபயோகப்படுத்துறதுக்கும் திட்டம் போட்டிருக்காங்க. வாரிக்கையன் இந்த இரளிமேட்டில் இருக்கிற குகைகளை வகைப்படுத்தி குறியீடு வைக்கிறார். எந்தெந்த குகைக்குள்ள என்னென்ன வைக்கலாம் என்னென்ன செய்யலாங்கிற மாதிரி குறியீடு வைக்கிறார். வேட்டூர் பழையன் மருத்துவத்துல மிக வல்லவரான முரியன் அப்படிங்கிற அந்த ஆசான ஆள் அனுப்பி சிகிச்சைக்காக வயசான ஆளு இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்படியே தூக்கிட்டு வர வைக்கிறாருங்க. முரியன் ஆசான் வந்ததும் அடிபட்டு போர்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நம்ம பரம்பு வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் சந்தோஷம். ஆஹா, முரியன் வந்துட்டாரு, நமக்கு என்ன ஆனாலும் நம்ம உசுரை காப்பாத்திடுவாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் பறக்குது. சிறுபாலியில இருந்து தொழிற்கூடங்களும் இரளிமேட்டுக்கு கொண்டு வரப்படுது. ஆயுதங்கள் செய்யறதுக்கு சப்பனிடுவதற்குன்னு அவங்களும் இந்த பக்கம் வராங்க. அந்த பக்கம் மதுரையில கருவூல பொருளாளர் பினான்ஸ் மினிஸ்டர், பாண்டிய நாட்டோட களஞ்சிய தலைவர்னு சொல்லலாம், பினான்ஸ் மினிஸ்டர்னு சொல்லலாம். பேரு கருவூல பொருளாளர். அந்த போஸ்டிங்கோட போஸ்டிங்ல இருக்கிற ஆளோட பேரு வெள்ளி ஹொண்டாரா. பேரே பாத்தீங்களா வெள்ளி ஹொண்டாரா. மதுரையை கவனிச்சுக்கிற பொறுப்பு இப்ப அவர்கிட்ட தான் இருக்கு. மத்த முக்கியமான ஆளுங்க எல்லா பேருமே பெங்கல் நாட்டுல ஒண்ணு கூடுறாங்க. ஞாபகம் இருக்கும், குடநாட்டு தளபதி எல்கல் மாடனோட சாவு பட தோத்து போனது. அந்த சமயத்துல குடநாட்டுக்கு ஹெல்ப்புக்கு குட்டநாட்டு தளபதி துடும்ப வரவே இல்லையா, படையே அனுப்பலையா. இந்த குட்டநாட்டோட மன்னன் தான் உதயஞ்சேரல். அவன் பண்ண இந்த துரோகத்தால குடநாட்டு மன்னன் குடவர்க்கோ போங்கடா, எங்களுக்கு உதவிக்கு நீங்க வரல, உங்களுக்கு நாங்க உதவிக்கு வர மாட்டோம் சொல்லிட்டு இந்த பேரணியில அவரு கலந்துக்கல, போர்ல கலந்துக்கலையா. யாரு? குடநாட்டு மன்னன் குடவர்க்கோ போர்ல கலந்துக்கல. சோ சேரர்களோட ஒரு பாதி குட்டநாட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் இனி இந்த போர்ல இருக்க போறாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சேரர்கள்ல பாதி குரூப் மட்டும் தான் போர்ல கலந்துருக்குன்னு அர்த்தம். சேர நாட்டு அமைச்சர் நாகரையனும் சோழ நாட்டு அமைச்சர் வலவங்காரியும் பாண்டிய தலைமை அமைச்சர் முசுகுந்தர் தலைமையில ஒண்ணு கூடி படைக்கு தேவையான ஆயுதங்கள், உணவு ஏற்பாடுகள், மருத்துவர்கள், குதிரைகளுக்கும் யானைகளுக்குமான கட்டுத்தறிங்க, பண்பக சாலைன்னு அதாங்க மெடிக்கல் கேம்ப், அது எல்லா பத்தியும் பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. என்னென்ன யார் யாரு உதவி செய்ய போறீங்க அப்படிங்கிற பத்தி எல்லாம். நம்ம தலைமை கனிய அதாங்க கூரையில தப்பா படத்தை வரைஞ்சு குருநாதர் கிட்ட திட்டுவாங்கல்ல அந்துவன், அவன் கூட அவரோட சீரரோட சேர்ந்து காரமலை அடிவாரத்துல படை கொட்டில் அமைக்க ஒரு மேடான இடத்தை சூஸ் பண்ணிருக்காப்ல. பிறகு பாண்டிய பேரரசரோட ரொம்ப பிடிச்ச சிறந்த வயசான யானையான பவளவந்திகை, யானையோட பேரு பவளவந்திகை, அந்த யானையை அந்த நிலப்பரப்புல நடக்க வைக்கிறாங்க. அந்த மேடான பகுதியை சூஸ் பண்ணா பாத்தீங்களா, அந்த இடத்தை நல்லா நடக்க வச்சு மேட தட்டு தட்டுன தட்டி திடமாக்குறானுங்க. அப்புறம் அந்துவனும் சீடர்களும் அந்த யானையோட கால் ரேகையை உத்து பார்த்து, நிறைய யானைகளோட கால் ரேகையை உத்து பார்த்து ஒரு 3 காலடி தடத்தை சிறப்பானதா தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மேடை எதுக்காக உருவாக்குறாங்கன்னா, இங்க 3 விதமான பாசறைகளை அமைக்க போறாங்களா. முத பாண்டிய பாசறை, அதுக்கப்புறம் சோழ பாசறை, அதுக்கப்புறம் சேர பாசறை அப்படின்னு எங்கெங்க இந்த பாசறைகள் அமைக்கணும் அப்படிங்கறத ரெடி பண்ணி வைக்கிறாப்ல. இதெல்லாம் பேரரசர்களுக்கானது. இவங்களை தவிர்த்து சிற்றரசர்கள் இருப்பாங்க, இளவரசர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கான கூடாரங்களையும் அங்கங்க அதுக்கு அடுத்த லெவல்ல தயாராக்குறாங்க. பாசறைங்கிறது ஒண்ணு இல்லங்க, ஒவ்வொரு மன்னருக்கு தேவையான பெரிய பெரிய கூடாரங்களை போடுறதுதான் பாசறைன்னு சொல்லுவோம். மன்னர்களுக்கு போட்டா பாசறை, மித்தாட்களுக்கு போட்டா கூடாரம். இந்த 3 வேந்தர்களும் தங்க போட அந்த படையோட சேர்ந்து அந்த பிரம்மாண்டமான ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு மூஞ்சல் நகர்னே பேர் வைக்கிறாங்க. மிக பிரம்மாண்டமான உட்பாதுகாப்பு கொண்ட அந்த மூஞ்சல் நகர் உருவாக்கப்படுகிறது. அங்க மருத்துவர்களோட கூடாரம், பணியாளர்களோட கூடாரம், உணவு போடக்கூடிய அந்த உணவு சாலைங்க, அது இதுன்னு 12 வகையான பாதுகாப்பு அரணுமே அமைக்கப்படுது. அந்த அரண் வேலியை சுத்தி பல மைல் தொலைவுக்கு படை வீரர்கள் அப்படியே குவிஞ்சு கிடக்காங்க. இந்த மூஞ்சல் நகருக்கு சேர மன்னன் உதயஞ்சேரனும் தளபதி துடுமனும் முதல்ல வர, அடுத்த நாள் செங்கன சோழனும் சோழ வேலனும் வராங்க. சாயந்தரமா பார்த்து குலசேகர பாண்டியன் பட்டத்து யானை மேல ஏறி இந்த மூஞ்சல் நகர்ல கால் எடுத்து வைக்கிறாருங்க. மூஞ்சல் நகரை விட்டு கொஞ்சம் தள்ளி ஆயுதங்களை வைக்கிறதுக்காகவே மூவேந்தர்களும் 3 அரங்களை அமைச்சிருக்காங்க. இந்த ஆயுதங்களோட பாதுகாப்பு பொறுப்பு அனுபவம் வாய்ந்த ஆயுத வாரிசுகள் கையில தான் கொடுக்கப்படுமா. ஆயுத வாரி அப்படின்னு அவங்களுக்கு பேரு. மோஸ்டா நம்ம தளபதிகளை விட இந்த ஆயுத வாரி அப்படின்னு சொல்லப்படுறவங்க கொஞ்சம் வயசானவங்களாவும் அறிவு கூர்மை உள்ளவங்களாவும் இருப்பாங்களா. அந்த பக்கம் நம்ம பசங்களோ இரளிமேட்டோட 3 நீளமான குகையில ஒரு குகை, ஒவ்வொரு குகையும் பாத்தீங்கன்னா 10 யானைகளை வரிசையா நிப்பாட்டலாம், அவ்வளவு பெருசா இருக்குமா. இல்ல 10 யானைகள் இல்ல, பனைமரம் இருக்கு பாத்தீங்களா, 10
10 பனைமரத்தையும் வெட்டி சாச்சு அப்படியே தரையில போட்டீங்கன்னா எவ்வளவு பெருசா போகும், கிலோமீட்டர் தூரத்துக்கு. அந்த அளவுக்கு பெரிய பெரிய 3 குகைகளை தேர்ந்தெடுத்திருக்காரு. சிறுபாலி நகர்ல இருந்து கொண்டு வந்த ஆயுதங்களால அந்த 3 குகைகளையும் நிரப்புறாரு. இந்த ஆயுதங்களை பாதுகாக்க வேண்டிய அந்த பாதுகாப்பு பொறுப்பு முதுவேலன் அப்படிங்கிறவர்கிட்ட ஒப்படைக்கப்படுகிறது. வேந்தர்களோட வில்லு உலோகத்தாலையும் அந்த வில்லுல நரம்பு மாதிரி இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போகும் பாத்தீங்களா, அது பட்டு நானு சேர்த்ததாவும் இருக்குமா. ஆனா பரம்பு வீரர்களோட வில்லு மூங்கில்ல இருக்கும், இல்ல குமிழங்கொம்பு அப்படின்னு சொல்லுவோம், அதுல செய்யப்பட்டதா இருக்கும். அந்த வில்லோட நானு வேம்பு மலையில இருக்கிற குறுங்காது முயலோட ரத்தத்துல ஊற வைக்கப்பட்டதா இருக்கும். இதுல விட்டா அம்பு எதிர்பார்க்காத ரேஞ்சுக்கு பயங்கர தூரம் தாண்டி போகும் அந்த அம்பு. கரெக்டா? ஏற்கனவே அதை பத்தி நம்ம பார்த்திருப்போம். இப்படி அந்த 3 குகையிலையும் ஆயுதங்கள் அடுக்கி இருக்க, 4வது 5வது குகையில ஆயுதங்களுக்கு இறுதி வடிவம் கொடுக்கிறதுக்காக உலைக்கலன் அமைக்கப்படுகிறது. வாள் வெட்டி வீசும் பாத்தீங்களா, அந்த வாளை 10 நாள் ஒரு குறிப்பிட்ட கலவையில ஊற வச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம பரம்பு வீரர்களுக்கு பயன்பாட்டுக்கே வருமா. அப்பதான் வாட்களோட அந்த முனை மழுங்கி போகாம வலுவா இருக்குமா. அது போல வேற எங்கும் கிடைக்காத, காண கிடைக்காத திரிசூல ஆயுதமும் பரம்பு வீரர்களுக்கிட்ட இருக்கு. திரிசூலத்துக்கு ஒரு 3 முனை இருக்கும் பாத்தீங்களா. ஒரு முனை கல்லூசி மாதிரி இருக்குமா, அதால செய்யப்பட்டிருக்குமா. இன்னொன்னு எஃகால செய்யப்பட்டிருக்குமா. 3வது முனை பன்றியோட கொம்புல செஞ்சதா இருக்குமா. இப்படி செய்யப்பட்ட அந்த ஸ்பெஷல் திரிசூலத்தை எடுத்து எரிஞ்சா ஒரு முழு யானை மூவேந்தர்கள் கிட்ட இருக்கிற மாதிரி அந்த கவச உடையெல்லாம் நம்ம பரம்பு வீரர்கள்கிட்ட இல்ல. இது நாள் வரைக்கும் அவங்க வில் வித்தையை தான், தூரமா இருந்து தாக்கக்கூடிய அந்த வில் வித்தையை தான் அதிக அளவு நம்பி இருந்தாங்க. இந்த தடவை நேருக்கு நேரா வாளை வச்சு வால் போரும் நடக்குங்கிறதுனால நம்ம பசங்களோட ஆயுத பொறுப்பாளர் முதுவேல கவச உடைக்கான அந்த ஆலோசனைய முரியன் ஆசான் கிட்ட கேக்குறாங்க. முரியன் ஆசானும் சில மூலிகை கொடிகளை குறிப்பா சொல்ல பரம்பு மக்கள் அந்த கொடிகளை தேடி காட்டுக்குள்ள இறங்குறாங்க. இருளைமேட்டை குகையில அவர் சொன்ன அந்த ஐட்டங்களை வச்சு கவச உடை தயாரிக்கக்கூடிய அந்த வேலையும் நடக்குது. வேட்டுவன் பாறையில இருந்து நாக கரடுக்கு கிளம்பி வர நம்ம பாரி நெடுங்குண்டுல இருந்து கண்ணுக்கு எற்ற தொலைவு வரைக்கும் எதிரி வீரர்கள் அப்படியே பரம்பி கிடக்கிறத பாக்குறாங்க. கூடவே நம்ம புலவர் கபிலரும் வர பாரி மேல இருக்கிற அந்த இருளிமேட்டுக்கு போறான். இருளிமேடுல தான் அந்த கோயில் இருக்கு, நிறைய ஆயுதங்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஐட்டங்கள் அங்கதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க ரொம்ப சாதாரண முறையில் அமைக்கப்பட்ட நிறைய தேர்களும் நிக்குது. பாரியும் கபிலரும் அப்படியே குதிரையிலேயே வாரிக்கையை முன்னாடி போய் நிக்க, வாரிக்கையை நம்ம புலவர் கபிலரை பார்த்து, ஐயா புலவரே, என்ன நீங்களும் போர் வீரர்கள் மாதிரி குதிரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு பார்த்து வியந்து பாராட்டுறாருங்க. நம்ம பாரியோ எச்சரிக்கையா இருங்க. யார பத்தி எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு? நம்ம புலவர் கபிலரை பார்த்து பாரி சொல்றாப்ல, புலவரே கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, வாரிக்கையை சும்மா கேட்டு உசுப்பேத்தி விட்டு உங்களையும் கூட போருக்கு தயார் பண்ணாலும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல, வாரிக்கையன் பாரி நம்ம புலவர் 3 பேருமே வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீரியஸா பேசல, காமெடியா தான் பேசிட்டு இருக்காங்க. கபிலரே சண்டை போட்டா எப்படி இருக்குங்கிற மாதிரி. அந்த பக்கம் மூவேந்தர்களோட படக்கூடி இருக்கிற மூஞ்சல் நகர்ல மூவேந்தர்களும் பரஸ்பரம் சந்தோஷப்படுகிறாங்க. இவங்களை சேர்த்து வச்ச நம்ம ஹிப்பாலஸுக்கு நிறைய நன்றியும் தெரிவிக்கிறாங்க. நாட்கள் நகர 5 வகை படைகளுக்கும் தளபதிகளை நியமிக்கிறாங்க. வில் படை இருக்கு, தளபதி துடும்பை. வால் படை இருக்கு, அதுக்கு சாகலை வென்றவன் தலைவன், சாகலவன் பாண்டிய. வில் படை தலைவன் துடும்பை சேரன். குதிரைப்படைக்கு உருமங்குடி, தேர்ப்படைக்கு நகரி வீரன், யானைப்படைக்கு உச்சுங்காரின்னு 5 வகையான தளபதிகள் இருக்காங்க. இவங்களை எல்லாத்தையுமே தலைமை தாங்கி எடுத்துட்டு போறது பாண்டிய தளபதி கருங்கைவாணன். களத்துல இறங்கி முதன்மையா சண்டை போட சேரர்கள் சார்புல உதயஞ்சேரனும், சோழர்கள் சார்புல சோழவேலனும். ஏன் சோழவேல வரணும், அப்ப ஏன் வரணும், புள்ள செங்கட சோழன் இருக்கானே நீங்க யோசிக்கலாம். செங்கட சோழனுக்கு தான் கால்ல ஈட்டி குத்தி பலமா அடிபட்டு இருக்கு இல்லையா, அதனால சோழர்களோட சார்புல அப்பா சோழவேலன் களத்துல இறங்கி இருக்காரு. பாண்டியர்கள் சார்புல பொதியொருப்பனும் முன்வராங்க. பேரரசுகளோட அந்த கேம்ப அமைக்கிறதுலயோ தளபதிகளை தேர்வு செய்யறதுலயோ அவங்களுக்குள்ள பெருசா பிரச்சனை வரல. போர் தொடங்குறதுக்கான அந்த நாளை குறிக்கிறதுல தான், இந்த நாள்ல தான் போர் புரிய போறோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நாளை குறிக்கிறதுல தான் இவனுக்குள்ள பிரச்சனை வருது. எல்லா பேரும் ராசி பாக்குறாங்க. அவங்க படைக்கு அதிக இழப்பு நேராதபடி பார்த்து நல்ல நாளா தான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேட்டா சொல்றாங்க, இது நல்ல நாள் இது நல்ல நாள் அப்படின்னு. அதனால என்ன பண்ணலாம்னு ஆலோசனை போயிட்டே இருக்க, நம்ம அந்துவேன் பேசாம குருநாதர் திசைவேலர்கிட்டயே நாள் குறிச்சு கொடுக்க சொல்லிட்டா என்ன அப்படின்னு ஒரு யோசனை சொல்றாருங்க. குலசேகர பாண்டியனும் சம்மதம் சொல்ல அந்துவன் வைகை கரையில தங்கி இருக்கிற திசைவேலரை சந்திக்கிறார். மூவேந்தர்களுக்கும் போருக்காக நாள் குறித்து கொடுக்க வர வேண்டும்னு அந்துவன் பணிவாக கேட்க, எனக்கு இந்த போர் நடவடிக்கைகள் மீது ஈடுபாடு இல்லைன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம குருநாதர் திசைவேலர் இவனை பார்த்து கேட்கிறார். இருந்தாலும் தனக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கறத ஒரு எட்டு போய் மூவேந்தர்களை நேர்ல பார்த்து தன்னோட நிலைமையை விளக்கிட்டு வரலாமேன்னு அந்துவன் கூடயே நானே வந்து சொல்றேன் அப்படின்னு கிளம்பி வராரு. அங்க போய் சேர்ந்ததும் முசுகுந்தர், குலசேகர பாண்டியன், உதயஞ்சேரல், செங்கன சோழன், புதியவர்பன், சோழவேலன்னு அத்தனை பேருமே வணங்கி வரவேற்கிறாங்க. ஆனா வந்தவர் இவங்களுக்கு நல்லது செய்வார்னு பார்த்தா ஏகப்பட்ட பேரை குண்டு குவிக்க போற, எல்லா பேரும் செத்து மடிய போற, ரத்த கலரி வர போற இந்த பலி பீடத்துக்கு என்னால் குறி சொல்ல இயலாது. இந்த இழிவான செயலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம திசைவேலர் வாய் விட்டு கத்தனும் போல இருக்கு. இருந்தாலும் நிதானமா மூவேந்தர்களையும் பார்த்து, போரை நிறுத்த வழி இல்லையா, பாரியோட
மண்ணு நிலமெல்லாம் வளமா இருக்கும், அதை எல்லாத்தையும் பால் படுத்தணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதோ ஸ்கெட்ச் போடுறாரு. தேவையா போர் தேவையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச அதை எல்லாத்தையும் சுத்தி இருந்து பார்த்த மித்த ஆட்கள் எல்லாம் சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் என்ன நம்மளோட பேராசன் எடுத்ததும் அபசகுணமா பேசுறாரு அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கு இவங்க டீம்ல இருந்த முசுகுந்தர், ஐயா நீங்க சொல்லுங்க, அவங்க காட்டுக்குள்ள நிறைய வளங்கள் இருக்கு, இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணு அவங்க பயன்படுத்தணும், இல்ல பயன்படுத்தக்கூடிய நமக்காவது கொடுக்கணும். அவங்களும் பயன்படுத்தாம நமக்கும் கொடுக்காம தடுக்கிறாங்க இல்லையா, இது தப்பு இல்லையா அப்படின்னு நம்ம முசுகுந்தர் பேசி பார்க்கலாமே அப்படிங்கிறாரு நம்ம திசைவேலர். யாருகிட்ட பாருகிட்ட பேசி பார்க்கலாமேங்கிறாரு. தீவிரமா யோசிக்கிற குலசேகர பாண்டியன், நீங்களே இதற்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம திசைவேலரை பார்த்து சொல்ல, கண்மூடி சிந்தனையை தட்டி எழுப்புற நம்ம திசைவேலர், இந்த 3 பேரரசர்கிட்டையும் நல்ல பேர் இருக்கிற போற்று போலக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரும் புலவர் கபிலர். நம்ம பாரிக்கு கூட ஒரு நல்ல நண்பர், அவர் மூலம் பேசி பார்க்கலாமே அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் அமைதியா இருக்காங்க. குலசேகர பாண்டியன் தான் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட தலைமை தாங்கிற மாதிரி இருக்காப்ல. அவரே திசைவேலர் சொன்ன இந்த ஐடியாக்கு சம்மதிக்கிறாருங்க. பேசி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அமைதி உடன்படிக்கையாக வெயிட் பண்றாங்க. இவங்களோட வால்படை தளபதி மதுரை ஒரு தூதுவன் மாதிரி மலை அடிவாரத்துக்கு போய் கபிலருக்காக எழுதப்பட்ட அந்த ஓலையை பரம்பு வீரர்களோட கையில கொடுக்கிறார். அந்த ஓலை இப்ப அப்படியே இன்னும் கொஞ்சம் மேல போய் இருளிமேட்டுக்கு போக அடுத்த நாள் காலையில விடியல்ல கபிலரும் அளவனும், அளவை யாரு நாககுடியை சேர்ந்த அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் சாகலைவன் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து சேர தேரு புறப்படுதுங்க. சாகலைவன் யாரு? மூவேந்தர்களோட சார்பா தூதுக்கு வந்தவன். அவங்களுடைய இவங்க புறப்பட்டு போறாங்க. கூட போற பையன் யாரு? நாகர்குடியை சேர்ந்த அந்த சின்ன பையன் அளவன் போறான். சாகலைவன் காலாட்பட குதிரைப்பட ஆயுத கடங்க தாண்டி தேர்ப்பட இருக்கிற அந்த பக்கமா தேர ஓட்ட கபிலர் தேர நிறுத்துங்கிறாரு. அங்க சிறுகுடி மன்னர்கள், சின்ன சின்ன சிற்றரசு மன்னர்கள் நிறைய பேர் போர் பயிற்சியில ஈடுபட்டு இருக்க கபிலர் தேரிலிருந்து இருந்து இறங்கி அருக நாட்டோட சிறுகுடி மன்னர் செம்பன் கிட்ட நெருங்கி போறார். நாம இந்த வேல்பாரி கதையை ஆரம்பிச்ச முதல் நாள் இந்த கபிலர் புலவர் அருக நாட்டுல இருந்து தான் தன்னோட பயணத்தை தொடங்குறாருன்னு பார்த்திருப்போம். பரம நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அருக நாட்டுல இருந்தா கிளம்பி இருப்பாப்ல இல்லையா. அப்படி அவர் கிளம்பி திரும்பி இப்ப இவங்களை பார்க்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சாங்க. 1.5 வருஷம் பாரிமலையிலேயே இருந்துட்டாப்ல. சிறுகுடி மன்னர் செம்பன் கபிலரை பார்த்து வணங்க இவருக்கு டவுட் கேக்குறாரு. எப்பா நீ பாரியோட வள்ளல் தன்மையை எப்பேற்பட்டவன் அப்படின்னு நீ பாராட்டி தள்ள, நான் அவனை சோதிக்க நீ புகழ்ற ரேஞ்சுக்கு அவன் உருப்படியான ஆளா அப்படின்னு தெரிஞ்சுக்க பரம்பு மலையே ஏறின. நீ சொன்னது அத்தனையுமே நிஜம்பா அப்படின்னு நம்ம கபிலர் அவனோட தோலை தொட்டு சொல்றாருங்க. அப்ப அவன் சொல்றான், எல்லாம் சரிதான், ஆனா விதி பாத்தீங்களா, இப்போ அவனுக்கு எதிராகவே போர் தொடுக்க என் கையில கத்தி எடுக்க வேண்டியதாய் போச்சு அப்படிங்கிறான். அதுக்கு மன்னிப்பு கேக்குறாங்க. செம்பன் மன்னிப்பு கேக்குறான் கண்கலங்க. அதுக்கு நம்ம கபிலர், போர்னு வரும்போது நீ எந்த நாட்டு படையை சேர்ந்தவனோ அந்த படைக்கு ஒத்துழைச்சு உன் நாட்டுப்பற்ற காமிக்க வேண்டியது உன்னோட கடமை, இதுல மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு கபிலர் மறுபடியும் தேர்ல ஏறிக்கிறார். தேர் இப்போ விரைந்து போய் போர் நடத்துறாங்க. 3 அமைச்சர்களும் அவரை வரவேற்கிறாங்க. சேர சோழ பாண்டிய அமைச்சர்கள் அப்படியே உள்ள போறாருங்க. கூடாரத்துக்குள்ள நுழைறாரு. கூடாரத்துக்குள்ள அவர் நுழையும் போது தேர்ல கூட வந்த அந்த அளவங்கிற சின்ன பையன் இப்ப அவர் கூட இல்ல. கபிலர் அதை கவனிக்காமலேயே உள்ள போக மூவேந்தர்களும் எந்திரிச்சு கைகுப்பி வணங்குறாங்க புலவரை. கபிலர் உள்ள நுழையும் போது மேடையில சில பேர் யாழ் மீட்டி வேந்தே கான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. குலசேகர பாண்டியன் கபிலரை இருக்கையில உட்கார வச்சு இந்த பாட்டு ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. நான் எழுதுன பாட்டு தான், நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா காலம் இந்த பாட்டை தப்புன்னு எனக்கு சுட்டி காட்டி விட்டது அப்படிங்கிறாரு நம்ம பெரும் புலவர் கபிலர். இப்படி சொன்னதுமே முசுகுந்தருக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன நம்ம புலவர் பாரிக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு. அதே சமயம் நம்ம புலவர் கபிலரும் ஆமா கூட வந்த அந்த சின்ன பையன் அளவை எங்கன்னு தேட, அதே சமயம் அந்த பக்கம் பணியாளர்கள் அவனை தேடி பிடிச்சு கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு வராங்க. அதே சமயம் மூஞ்சல் நகருக்குள்ள நுழைஞ்ச நாள்ல இருந்து நம்ம சேர பேரரசன் உதயஞ்சேரல் அவனோட தோள்பட்டையில ஒரு கருங்குரங்கு குட்டியை வச்சுக்கிட்டே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். தான் சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் அதை எடுத்து அந்த குரங்கு குட்டிக்கு கொடுப்பான். ஒருவேளை அந்த குரங்குக்கு கொடுக்கிற சாப்பாட்டுல ஏதாவது விஷம் கலந்திருந்தா அதோட வாடையை வச்சு அந்த கருங்குரங்கு கத்தி கூச்சல் போடுமா. அதனாலதான் உரியஞ்சேரல் அந்த குட்டி குரங்குரங்கு இல்லாம சாப்பிட வரமாட்டாப்ல. அளவன் கரெக்டா உள்ள வர கருங்குரங்கு சத்தம் போட்டு ஒரு கட்டத்துல கக்காவே போயிடுதுங்க. யார நம்ம அளவனை பார்த்து. அளவன் யாரு? நாகருடைய சேர்ந்தவன். ஸ்மெல் அப்ப அவன் கிட்ட இருந்து எப்படி வீசும் பாருங்க. நஞ்சோட ஸ்மெல்ல கண்டுபிடிச்சு ஆனா ஒட்டுமொத்த நஞ்சே இங்க வந்திருக்கிற மாதிரி கக்காவே போயிடுச்சு அந்த குரங்கு. பதறி போற உதயஞ்சேரல் முன்னாடி இருக்கிற அந்த தண்ணியில விஷம் கலந்திருக்குன்னு கத்த சோழவேலன் கையில இருந்த அந்த தண்ணி கோவலையை அப்படியே கீழே போட்டுறாரு. மித்தாட்களும் ஐயோ அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சின்ன பையன் அளவன் அவன் தான், ஐயா அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க, நீங்க சாப்பிட்ட தண்ணியில எல்லாம் எந்த விஷமும் இல்ல, அது என்ன பார்த்துதான் இப்படி கத்துது கக்கா போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நாககுடியை சேர்ந்தவன் அப்படிங்கறத அந்த மேட்டரை புலவர் கபிலர் காதுல கிசுகிசுக்கிறான். கபிலர் இந்த மேட்டர் எல்லாத்தையுமே அளவன் மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. இந்த மேட்டர் மத்த மன்னர்களுக்கு எதுவும் தெரியாது. சோ மேட்டரை தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்படியே ஃப்ரீயா விட்டு நம்ம கபிலர் நிதானமா, நீங்க சாப்பிட்ட இந்த குலவைக்குள்ளேயோ தண்ணிக்குள்ளேயோ விஷம் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்ல குலசேகர பாண்டிய அதை மறுத்து முன்னாடி இருக்கிற அந்த நீரை டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றாரு. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேச்சை தொடரலாம்
போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முசுகுந்தர் கபிலரை ஓய்வெடுக்க அழைச்சிட்டு போறாரு. டெஸ்ட் முடிகிற வரைக்கும் பேச்சு ஆரம்பமாக போறது இல்ல. முசுகுந்தர் கபிலரை ஓய்வெடுக்க கூட்டிட்டு போக 3 தலைமை மருத்துவர்கள் அந்த நீரை சோதிச்சு பார்த்துட்டு விஷம் எதுவும் இல்லைன்னு குடிச்சு காட்டியே ப்ரூவ் பண்ணிடுறாங்க. உடனே காண்டான நம்ம உதயஞ்சேரல் அடுத்த செகண்டே தப்பா சொன்னதா நினைச்சுக்கிட்டு அந்த கருங்குருங்க குட்டியை கொண்டு போட உத்தரவு போட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கபிலர் மறுபடியும் கூடாரத்துக்கு வர நேரடியா அந்த அரசியல் பேச்சு தொடங்குது. கபிலரோ அந்த சின்ன பையன் அளவனை வாலண்டியரா வெளியே அனுப்பிட அவன் போனதுக்கு அப்புறம் பாரிய சமாதானப்படுத்தி இந்த மூவேந்தர்களோட இந்த 3 பேரரசுகளோட அமைதியா போக சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம முசுகுந்தர் அட்வைஸ் பண்றாரு. பதிலுக்கு கபிலர் போருக்கே தயாராகாத ஒருத்தனை எப்படி சமாதானத்துக்காக வர சொல்ல முடியும் அப்படின்னு கேட்க, இல்ல போருக்கே தயாராலங்கிறீங்க, எதிர் மலையில தான் நாங்க தினமும் பாத்துக்கிட்டு இருக்கோமே, நிறைய வீரர்களை கொண்டு வந்து குவிக்கிறாங்களே காட்டுக்குள்ள, அவங்க படை சும்மா தம்மா துண்டு, நீங்க தேர்ல இங்க வரும்போது பாத்திருப்பீங்க, எங்களோட படை எவ்வளவு பெருசுன்னு பாத்திருப்பீங்க இல்லையா, அதனால உங்க ஃப்ரெண்டு பாரி முட்டாத்தனமா எதுவும் பண்ணிட வேணான்னு போய் பாரிக்கு அட்வைஸ் பண்ணுங்க, நடக்க போற போற தடுத்து நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு குலசேகர பாண்டியன். பார்த்தேன் காட்டுக்குள்ள இரளிமேடுன்னு ஒரு மேடு இருக்கு, அங்க இருந்து பார்த்தா மொத்த படையும் தெரியும், பாரியும் பார்த்திருக்கிறான், இந்த போர்ல அவருக்கு விருப்பம் இல்லதான் அப்படின்னு நம்ம கபிலர் சொல்ல, ஆமா எவ்வளவு பெரிய படை, இவ்வளவு பெரிய படையை பார்த்தா எந்த சிற்றரசுமே போர் வேணான்னு தான் முடிவெடுப்பாங்க அப்படின்னு உதயஞ்சேரல் கொஞ்சம் இலக்காரமா பேசுறாங்க. சரி நீங்க சொல்றதா நான் பேசி பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை பாரி நீங்க சொல்ற மேட்டருக்கு இணங்கி போகலைனா அடுத்து என்ன அப்படின்னு நம்ம கபிலர் கேட்க, வேற என்ன, போர்க்களத்துல அவனோட உடம்பு கழுகுக்கு இரையாகும் அப்படின்னு சீர்றான் சோழ வேலை. இவங்க பேச்சு ஏதோ சமாதானத்துக்கு கூப்பிட்ட மாதிரியே நம்ம புலவர் கபிலருக்கு தெரியலங்க. சொல்ல போனா நம்ம பாரிய பத்தி ரொம்ப இழிவா பேசி போர்க்களத்துக்கு வர தூண்டுற மாதிரி தான் இவங்களோட பேச்சு இருக்கு, நோக்கம் இருக்கு. கடைசியா புதிய வைப்பேன், பாரிக்கு 2 சாய்ஸ் தான். ஒண்ணு, பாரி தன்னோட மகளை மூவேந்தர்கள் ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கணும், எங்க கூட சமாதானம் பண்ணணும், இல்லையா வேற வழி இல்ல போர்ல சாகணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு கொந்தளிக்கிற நம்ம கபிலரோ, என்னையா உங்க 3 பேருக்கும் பரம்பு மலையே வேணும், அவ்வளவுதானே, பரம்பு நாட்டுல இருக்கிற அந்த மலைவளம் எல்லாம் வேணும், நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், பேசாம கையில ஆளுக்கு ஒரு இசைக்கக்கூடிய இசைக்கருவிகளை எடுத்துக்கிட்டு உங்களோட நடன பெண்களையும் கூட்டிக்கிட்டு என் கூட வாங்க, நான் உங்களோட சேர்ந்து பாட்டு பாடுறேன், நீங்க அப்பப்ப சும்மா சிஞ்சா அடிக்கிற மாதிரி இசையமைத்தாலே போதும், உங்க கூட வர பெண்கள் டான்ஸ் ஆடினாலே போதும், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேணும்னு கேட்பான், உங்க நாடே வேணும் தா அப்படின்னு கேட்டா கூட கொடுத்துருவான், அவ்வளவு நல்லவன் வள்ளல் அப்படின்னு சொல்றாரு. பாரியோட புகழ பாடின மாதிரி ஆச்சு, அதே சமயம் நீங்க இந்த மாதிரி யாசகம் கேட்டா கிடைக்கும், போருக்கெல்லாம் வந்தீங்கன்னா கிடைக்காது மேட்டரை கன்வே பண்ண மாதிரி ஆச்சு. இதெல்லாம் கேட்ட நம்ம குலசேகர பாண்டியன் சட்டுன்னு பத்தி எரிய போற அந்த பரம்பை பத்தி நீங்க பாட போற அந்த காலம் வரத்தான் போகுதுன்னு உரிமை, நீங்க நெருப்ப கொண்டு போய் எரிஞ்சா கூட பனைமரத்துல முறைக்கிற அந்த பனம்பலம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை நெருப்புல எத்தனை தடவை சுட்டாலுமே அதையும் தாண்டி முளைக்குமா, அந்த பனை மரத்தையே குல சின்னமா வச்சிருக்கிறவன் வேல்பாரி, நெருப்பால கூட அழிக்க முடியாத அவனை பத்தி பாடுறது தமிழுக்கே அழகுடா அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போறாரு நம்ம கபிலர். சோ அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைகிறது. ரைட்டா, அதுக்கு அப்புறம் அப்போ என்ன போர்தான், நாளைக்கு பாப்போம். ஏங்க இவ்வளவு நேரம் ப்ரிப்பரேஷனா சொல்லிட்டு இருந்தீங்க, நம்மளும் 3 நாளா எதிர்பார்க்கிறோம் போர், அந்த வந்து எனக்கு இவர கேரக்டர் இப்ப பிடிக்குது, கபிலரோட கேரக்டர். அந்த விட்டு கொடுக்காம அந்த 1.5 வருஷம் அங்க இருந்து பாத்துட்டாருல்ல, அவர் எவ்வளவு நாசுக்கா அத சொல்றாரு, அதான் அழகா சொல்லிட்டு போறாரு தமிழ்ல. வந்து பாட்டு பாடிக்கிட்டு ஜிங்சா கடிச்சுக்கிட்டு கேட்டீங்கன்னா அவனே கொடுத்துருவான். என்னத்துக்கு போரு. இதுல என்னன்னா அந்த ஒரு மலை உச்சியில நின்று பார்த்தா அவங்களோட மொத்த எதிரி படையுமே தெரியுது அப்படின்னும் போது எப்படியும் சண்டை நடக்க போகுது, நம்ம அவங்கள கொல்ல போகிறோம். அப்போ ஏதாவது ஒரு ஷார்ட்கட் யோசிப்பாங்கல்ல, குறுக்கு வழி, இங்கேருந்து அப்படியே பெட்ரோல் கொண்டு அடித்து விட்டு நெருப்பை பொட்டி விட்டு எல்லோரும் நைட்டு தூங்கும்போது கொளுத்தி விட்டுருமா அப்படின்னு யோசிப்பாங்க, ஒவ்வொரு விதமாக யோசிப்பாங்க. ஆனால் அங்கே வந்து அவங்க அங்கே இருக்காங்க, அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலும் அந்த ஒரு டைம் சொல்லி இத்தனையாம் தேதி இத்தனை மணிக்கு தான் சண்டை அப்படின்னு நேருக்கு நேர் சண்டை போடுற அந்த வார் டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அப்படி ஒன்று நம்ம சண்டைக்கு வருவோம் அப்படின்ட்டு வந்தால் ஒளிச்சிருந்து முழுவலை குத்துறதான் பார்ப்பாங்க. நம்ம அந்த வெப்பன்ஸை பாருங்களேன், எல்லாமே நீங்கள் ஒளிஞ்சிருந்து தாக்குறதுக்கு சான்ஸ் வந்து குறைவு. நீங்கள் நேரில் போய் வாடா அப்படின்னு சண்டை தான் போடணும். இப்போ அந்த கன்று வந்தது தான் வந்துச்சு, எவன் எங்கேருந்து சுடுவான்னு தெரியாமல் ஒளிச்சிக்கிட்டு சேஃபாக சுட்டு போட்டு அது வீரம்ங்கிறாங்க. ஒரிஜினல் வீரம்னா என்னன்னு இங்கே பார்க்கணும். அவன் வந்திருக்கான், அவன் எதிரி நிற்கிறான்னு தெரிஞ்சும் அவனை அட்டாக் பண்ணாமல் டிசிப்ளினாக அவன் ஒரு டைம் சொல்லுவான், அந்த டைமுக்கு நம்ம போகணும், அங்கே போய் நின்று நேரங்காலம் பார்த்துட்டு இப்போ ரெடி அப்படின்னும் போது எல்லாம் 2 பக்கமும் அதுதான் உண்மையான பலம். உண்மையான பலம் யாருக்கு இருக்குன்னு பார்த்துருவான் அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப ரெஸ்பெக்டான விஷயம். ஆனால் போருக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க பார்த்தீங்களா,
அவங்க வளம் அவங்களும் வச்சுக்கிறது இல்லை, நமக்கு தரதில்லை. அதுக்கு என்ன சார் ரீசன்? அது அவங்க ஊருக்குள்ள இருக்கு, அவங்க வச்சுக்கிறாங்க, என்னவும் பண்ணுவாங்க. உங்க ஊர்ல என்ன வளம் இருக்கோ அதை வச்சு என்ன பண்ண முடியுமோன்னு பாருங்க. இல்ல அவர் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எல்லாம் வந்துருந்தானே உங்களுக்கு, அப்படியும் பாக்குறாங்க. அப்படியே அந்த டவுரி மாதிரி கேட்டு வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் வெள்ளக்காரங்க இப்படி வந்து சொல்றாங்கன்னு பார்த்தா நமக்குள்ளே சண்டை நடந்திருக்கு. நீங்க அந்த அவர் யாரு கபிலர் சொன்ன மாதிரி 4-5 டான்சர்ஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கிட்டு நீ இன்னும் மலை ஏறி போய் கேட்டால் அவரே கொடுத்துருவார் போல இருக்கு. நல்லா இருந்தது. அடுத்த எபிசோட்லையாவது போர் வருமா இல்லை என்ன எதிர்பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 4-5 எபிசோடில் போர் வராது போல இருக்கு. இப்படியே இழுத்தடிச்சு போவாங்க. ஏன்னா இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணலை, ஒரு மாதிரி இழுவரியாக இருக்குது, என்ன ஏதுன்னு தெரியலை. போய் பார்க்கலாம். நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.